தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளையும் சிந்திய திரு இரத்தத்தையும் அடைந்த மரணத்தையும் தியானிக்க நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். உம்முடைய சிலுவை பாதையை பின்பற்றி வரும் நாங்கள் வெறும் சடங்காக அல்லாமல் உம்முடைய அளவற்ற அன்பை உள்ளத்தில் உணர்ந்து தியானிக்க அருள்தாரும். எங்கள் பாவங்களால் உமக்கு ஏற்பட்ட காயங்களை எண்ணி மனம் வருந்துகிறோம். நாங்கள் சுமக்கும் அன்றாட சிலுவைகளை உம்மை போலவே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் சுமந்து வர எங்களுக்கு பலன் தாரும். இந்த புனித பயணம் எங்களை மனமாற்றத்திற்கும் உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கும் இட்டு செல்ல அருள் தாரும். ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதல் நிலை. இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசு பேசுகிறார். தேவையற்ற விமர்சனங்கள். சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்களா? நானும் அநியாயமான தீர்ப்பை சந்தித்தேன், ஆனால் மௌனத்தால் அதை புசிக்கிறேன். உன் நேர்மை எனக்கு தெரியும், அதுவே உனக்கான மிகப்பெரிய சான்றிதழ். பிறர் சொற்கள் உன் குணத்தை தீர்மானிக்க நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. அமைதியாயிரு. உன் மௌனம் அவர்களின் இரைச்சலை விட வலிமையானது. உன் பயணத்தில் கவனம் செலுத்து. விமர்சனங்களை ஏணியாக மாற்று. நான் உனக்காக கரைபடிந்த தீர்ப்பை ஏற்றேன். நீ கரையற்ற வாழ்வை வாழ். என்னைப் போல நீயும் புன்னகையோடு அநீதிகளை கடந்து போ. இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை சுமக்கிறார். இயேசு பேசுகிறார். அன்றாட பொறுப்புகள். வாழ்க்கை எனும் பாரம் உன் தோள்களை வளைக்கிறதா? குடும்பம், வேலை, கடன் என பல சிலுவைகள் உன்னை துரத்தலாம். பயப்படாதே. நானும் ஒரு மரச்சிலுவையை சுமந்துதான் மலையேறினேன். இந்த சுமைகள் உன்னை தரைமட்டமாக்க அல்ல, உன்னை பக்குவப்படுத்தவே. ஒவ்வொரு வழியிலும் ஒரு வலிமை ஒளிந்திருப்பதை நீ உணர வேண்டும். உன் சிலுவையின் ஒரு முனையை ரகசியமாக நான் தாங்கிக் கொள்கிறேன். மனமுடைந்து விடாதே. சுமைகளை சுமப்பவனே சாதனைகளை செய்கிறான். வா, நாம் இருவரும் இணைந்து இந்த வாழ்வை பயணமாக்குவோம். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இயேசு பேசுகிறார். எதிர்பாராத தோல்வி. நன்றாக போய்கொண்டிருந்த வாழ்வில் திடீரென சரிந்து விழுந்து விட்டாயா? முதல் வீழ்ச்சியில் உலகம் உன்னை பார்த்து எள்ளி நகையாடலாம். நானும் மண்ணில் விழுந்த போது மண் என் இரத்தத்தை குடித்தது. ஆனால் விழுந்த இடத்தில் தங்கி விடுவது என் நோக்கமல்ல. தோல்வி என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு சிறு கமா மட்டுமே. புழுதியில் கிடந்தாலும் நீ ஒரு மாணிக்கம் என்பதை மறந்து விடாதே. என் கையை பிடித்துக்கொள். உன்னை மீண்டும் எழுப்ப நான் காத்திருக்கிறேன். விழுந்த வேகத்தில் எழுந்து நடப்பதில்தான் உன் வெற்றியின் ரகசியம் இருக்கிறது. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இயேசு பேசுகிறார். பெற்றோரின் தியாகம். உன் தாயின் கண்ணீரை எப்போதாவது ஆழமாக பார்த்திருக்கிறாயா? நான் என் தாயை சந்தித்த போது எங்களுக்கிடையே வார்த்தைகள் இல்லை, ஆனால் அந்த மௌனத்தில் உலகத்தின் ஒட்டுமொத்த அன்பும் அடங்கி இருந்தது. உன் பெற்றோர் உனக்காக செய்யும் தியாகங்களை சுமையாக எண்ணாதே. அவர்கள் உன் வெற்றிக்காக தேயும் மெழுகுவர்த்திகள் என்பதை உணர்ந்து கொள். அவர்களை நேசிப்பதும் மதிப்பதும் எனக்கு செய்யும் மிக பெரிய ஆராதனை. உறவுகளின் உன்னதத்தை உணரும்போது உன் வாழ்வு அர்த்தம் உள்ளதாகும். அன்பை பகிருங்கள், அதுவே நான் உங்களுக்கு தரும் கட்டளை. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஐந்தாம் நிலை. சிரேனே ஊர் சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். இயேசு பேசுகிறார். உதவி கோருதல். எல்லாவற்றையும் உன்னால் தனியாக செய்துவிட முடியும் என எண்ணாதே. நானே இறைமகனாக இருந்தோம் சீமோனின் உதவியை நாடி நின்றேன். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது மனித உறவுகளின் பிணைப்பு. உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு உதவியாளரும் என் தூதர்களே. அதேபோல் பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் அதை தவற விடாதே. நீ கொடுக்கும் ஒரு கை ஒருவரின் நம்பிக்கையை உயிர்ப்பிக்க கூடும். தன்னலமற்ற உதவியால் இந்த உலகை நாம் அழகாக மாற்றலாம். கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சியை நீயும் ஒருமுறை அனுபவித்துப் பார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இயேசு பேசுகிறார். எளிய மனிதர்களின் கருணை. வெரோனிகா செய்த உதவி சிறியதுதான், ஆனால் அதன் தாக்கம் பெரியது.
ஒரு சிறிய துணியால் என் முகத்தை துடைத்தாள். என் இதயம் குளிர்ந்தது. நீயும் பெரிய தர்மங்களை செய்யாவிட்டாலும் சிறிய அன்பை காட்டு. துன்பப்படுபவரின் கண்ணீரை துடைக்க ஒரு புன்னகையோ ஒரு சொல்லோ போதும். உலகில் அன்பு வற்றிவிடவில்லை என்பதை உன் செயல்கள் நிரூபிக்கட்டும். நீ காட்டும் ஒவ்வொரு சிறு கருணையிலும் என் முகம் பிரதிபலிக்கும். பதவிகளை விட பண்புகளுக்கே நான் முதலிடம் தருகிறேன். அன்பே உலகின் மிகப்பெரிய ஆயுதம், அதை ஏந்திக்கொள். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசு பேசுகிறார். விடாத சவால்கள். மீண்டும் மீண்டும் தோல்விகள் உன்னை துரத்துகிறதா? 2ஆம் முறை விழுந்த போது என் காயம் இன்னும் ஆழமானது. ஆனாலும் என் லட்சியம் என்னை மீண்டும் எழுந்து நடக்கச் செய்தது. சவால்கள் உன்னை முடக்க வரவில்லை, உன்னை செதுக்க வந்திருக்கின்றன. ஒரே தவறை திரும்பச் செய்தாலும் மனம் தளராமல் திருத்திக்கொள். நீயே நினைத்தாலொழிய உன் நம்பிக்கையை தகர்க்க யாராலும் முடியாது. வெற்றி என்பது விழாமல் இருப்பதல்ல, விழுந்த போதெல்லாம் எழுவதே. தொடர்ந்து முன்னேறு. உன் இலக்கை அடைய நான் துணை நிற்பேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசு பேசுகிறார். பிறர் துயர் அறிதல். உன் சொந்த பிரச்சனைகளில் மூழ்கி பிறரை மறந்தே போய்விட்டாயா? நான் சிலுவை சுமந்த போதும் எருசலேம் பெண்களின் கண்ணீரை துடைத்தேன். உன்னை விட அதிக வழியில் இருப்பவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். உன் காயங்களை விட பிறர் காயங்களுக்கு நீ மருந்தாக இருக்க முயலு. சுயநலமற்ற இதயம் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். பிறருக்காக அழும் கண்களும் துடிக்கும் இதயமும் எனக்கு மிகவும் பிடிக்கும். உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிட்டு பிறருக்கு ஒளியாக மாறு. அன்பால் பிறரை தேற்று. அதுவே உனக்கு உண்மையான நிம்மதி. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசு பேசுகிறார். விரக்தியின் விளிம்பு. இனி ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாது என தோணுகிறதா? 3ஆம் முறை விழுந்த போது என் உடலில் துளி கூட தெம்பில்லை. இருந்தாலும் என் உள்ளம் முயற்சி செய் என எனக்கு கட்டளையிட்டது. நம்பிக்கையற்று போகும் அந்த நொடிதான் உன் வெற்றியின் ஆரம்பம். இருள் அடர்ந்தால்தான் விடியல் நெருங்குகிறது என்று அர்த்தம். உன் போராட்டங்களை நான் அருகில் இருந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். தோல்விகளின் உச்சத்தில் தான் அற்புதங்கள் நிகழும் என்பதை மறவாதே. கடைசி வரை போராடு. வெற்றிக்கனி உனக்காக காத்திருக்கிறது. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. இயேசு பேசுகிறார். அவமானங்களை ஏற்றுக்கொள். சமூகத்தில் உன் கௌரவம் பறிக்கப்பட்டு அவமானப்படுகிறாயா? நிர்வாணமாய் நின்ற என்னை விடவா நீ அதிக அவமானத்தை சந்தித்தாய்? உன் ஆடைகளும் அந்தஸ்தும் உனக்கு நிரந்தரமானவை அல்ல. உன் உள்ளத்தின் தூய்மையே உனக்கான உண்மையான ஆடை. பிறர் உன்னை ஏளனம் செய்யும் போது நீ அமைதியாக மட்டும் இரு. உன் பொறுமை அவர்களை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். உன் மதிப்பு மனிதர்களின் பேச்சில் இல்லை, என் பார்வையில் இருக்கிறது. நான் உன்னை நேசிக்கிறேன், அது ஒன்றே உனக்கு போதுமானது. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு பேசுகிறார். துரோகத்தின் வலி. நம்பிக்கை துரோகத்தால் உன் இதயம் சுக்கு நூறாக உடைந்து விட்டதா? ஆணிகள் என் சதையை துளைத்ததை விட துரோகங்கள் என்னை வதக்கின. ஆனாலும் சிலுவையில் தொங்கியபடி மன்னியும் என்றே நான் வேண்டினேன். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது பழி வாங்குவதை விட பெரிய வெற்றி. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிட்டு சுதந்திரமாக இரு. நீ வெறுப்பை சுமந்தால் அது உன்னையே அழித்துவிடும். அன்பால் துரோகங்களை வென்று காட்டு. அதுதான் நீ எனக்கு தரும் பரிசு. உன் காயங்களை என் தழும்புகளால் நான் ஆற்றுகிறேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசு பேசுகிறார். முழுமையான அர்ப்பணிப்பு. வாழ்க்கையில் எதையாவது இழக்க நேரிடும் போது வருந்தாதே. உனக்காக என் உயிரையே கொடுத்தேன், அதுதான் அன்பின் உச்சம். தியாகம் இல்லாத அன்பு ஒருபோதும் முழுமையடையாது. பிறருக்காக நீ செய்யும் ஒவ்வொரு சிறு தியாகமும் வீண் போகாது. முற்றுப்புள்ளி என உலகம் நினைப்பது ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம்.
மரணத்திற்கு பின் ஒரு நித்திய வாழ்வு இருப்பதை நம்பு. முடிவு எதுவும் இல்லை, அனைத்தும் மாற்றங்கள்தான். தியாகத்தில் கிடைக்கும் அமைதியை நீயும் உணர்ந்து பார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் வைக்கப்படுகிறது. இயேசு பேசுகிறார். அமைதியான காத்திருப்பு. சில நேரங்களில் மௌனமாக இருப்பதுதான் உன் பிரார்த்தனை. என் உடல் என் தாயின் மடியில் கிடந்தபோது உலகம் மௌனமானது. வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் பதற்றப்படாமல் காத்திரு. எல்லா கேள்விகளுக்கும் உடனடி பதில் கிடைக்காது. அமைதியில் கடவுளை தேடு, அங்கே உனக்கான வழி பிறக்கும். புயலுக்கு பின் ஒரு அமைதி வரும், அது உன்னை மேம்படுத்தும். இழப்புகளை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள், அது உன்னை பக்குவப்படுத்தும். பொறுமையாயிரு, உன் காலத்திற்காக நான் காத்திருக்கிறேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசு பேசுகிறார். புதிய விடியல். கல்லறை என்பது ஒரு இருண்ட அறை அல்ல, அது ஒரு கருவறை. உன் கஷ்டங்கள் எல்லாம் புதைக்கப்படவில்லை, அவை விதைக்கப்பட்டிருக்கின்றன. இருளுக்கு பின் ஒளி உண்டு, கல்வாரிக்கு பின் உயிர்ப்பு உண்டு. நம்பிக்கையோடு இரு. உன் தடைகள் யாவும் உடைக்கப்படும். நான் சாவை வென்றது போல நீயும் உன் பிரச்சனைகளை வெல்வாய். தோல்விகளிலிருந்து ஒரு புதிய மனிதனாக நீ உயிர்த்தெழுவாய். நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். உன் பயணம் தொடரட்டும். உயிர்ப்பின் மகிமையில் உன்னை நான் மீண்டும் சந்திப்பேன். உன் வாழ்வில் இன்று இருக்கும் இருளும் மௌனமும் நீடிக்கப் போவதில்லை. 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுந்தது போல உனது ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பிரமாண்டமான வெற்றியாக மாறும். சிலுவைக்கு பின்னால் ஒளி இருக்கிறது, மரணத்திற்கு பின்னால் வாழ்வு இருக்கிறது. இங்கிருந்து செல்லும்போது ஒரு பலவீனமான மனிதனாக அல்ல, சாவையே வென்ற என் பிள்ளையாக நம்பிக்கையோடு புறப்பட்டு செல். நான் உயிரோடு இருக்கிறேன் உன்னுள்ளே. இயேசு பேசிய இந்த சிலுவை பாதை தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் நாளை இன்னொரு அருமையான கருத்துக்களுடன் நான் உங்களை சிலுவை பாதையில் சந்திக்கிறேன். நன்றி.